ஐயா அங்க பாருங்க, பொம்பளை குளிக்கிறத வேடிக்கை பாக்குறானுங்க. அங்க பாருங்க தம்பி. திரும்ப மாட்டேங்கிறான். உப்பு போட்டு சொல்றீங்க. பொம்பளை குளிக்கிற பக்கத்துல உட்காந்து பாக்குற அறிவில்ல? யாரப்பா நீ? புதுசா இருக்க? குருக்கள் மாத்துக்கு வந்திருக்கேன். ஓ, குருக்கள் மாப்பிள்ளையா? ஆள் பொருத்தமா தான் இருக்க. சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். பார்த்து குளிச்சுட்டு ஜாகிரதையா போ. என்ன யாருப்பா இந்த ஆளு? பாக்குறதுக்கு பொம்பளை மாதிரி இருக்கான், அவனை போய் மாப்பிள்ளை கீப்பிள்னு சொல்றீங்க? வயசு பொண்ணு தனியா வச்சிருக்கீங்களே குருக்களே. உங்க சொந்தத்துல ஒரு மாப்பிள்ளைய பாருங்க, என் செலவுலயே கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னு நேத்து தான்ப்பா சொன்னேன். அதுக்குள்ள மாப்பிள்ளை ரெடி பண்ணிட்டாரு. பொண்ணு விஷயத்துல ஒரு கண்ணாதான் இருக்காரு. தம்பி பாத்து பார்த்து நடக்கணும். இந்த வயசுல பாம்பு மேல கால் வச்சாலும் பாம்பு தான் சாகணும். கால் நடுங்க கூடாது. மாப்பிள்ளைக்கு போடுமா? மாப்பிள்ள என்னதான் இருந்தாலும் பெரியவா பெரியவா தான். சந்தியாவுக்கு உங்க சொந்தத்திலேயே மாப்பிள்ளைய பாருங்கோ. எவ்வளவு செலவானாலும் ஜாம் ஜாம்னு தன்னுடைய செலவுலயே நடத்தி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கா. ஆஹா, சந்தியா நன்னா சமையல் பண்ணிருக்காளே. பெரியவா மட்டும் இல்லைன்னா என் பொண்ணை நான் எப்படி கரை சேர்த்துவேன்? என்னம்மா நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கும்போது கை நழுவ விட்டுட்டிய. பகவானை நினைச்சுண்டு கன்னத்துல போட்டுக்கோ. சரிப்பா போ. காலையில குளத்துல குளிச்சுட்டு இருக்கும்போது பெரியவா என்னை விசாரிச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்புறம் என்ன மாப்பிள்ள, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சிடலாம். நேக்கு என்ன கவலை, அதான் நீங்க இருக்கல. நான் இருந்து என்ன பிரயோஜனம்? பெரியவா மட்டும் இல்லைன்னா இந்த கல்யாணம் எப்படி நடக்கும்? சாப்பிடுங்க, கூச்சப்படாம சாப்பிடுங்க மாப்பிள்ள. சரிங்க மாமா. நான் அப்படி நினைச்சுட்டு இருக்கேன், அப்பா இப்படி நினைச்சுட்டு இருக்கார். பகவான் என்ன முடிவு பண்ண போறாரு? அப்பா, என் கல்யாண விஷயத்துல ரொம்ப அவசரப்பட்டுட்டேன்னு நினைக்கிறேன். நீ சந்தோஷப்படுவேன்னு நினைச்சேன், இப்படி வருத்தப்படுறியாம்மா? நான் கல்யாணம் ஆகி போயிட்டா நீங்க தனியாயிடுவேப்பா. நீ எங்கம்மா போக போற? எங்கூட தான் இருப்ப. புரியல? ஒத்த புள்ளைய வச்சிருக்கல, ஆத்தோட மாப்பிள்ளைய பாருங்கன்னு பெரியவா சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ண. தோப்பனாரை எதிர்த்து பேசுறதா நினைக்காதே. இந்த மாப்பிள்ளை மேல எனக்கு இஷ்டம் இல்லை. ஆத்தோட இருக்கிறதுக்கு இதை விட நல்ல மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாம்மா. அழகா இருக்கு, சுவையா சமையல் பண்றே. நேக்கு வேற என்ன வேணும்? முதல்ல கை அலம்பிட்டு போங்க. சந்தியா, சந்தியா, காதுல விழுது. சொல்லுங்க. நீ ரொம்ப அழகா இருக்க. நன்றி. மூஞ்சி பாரு. நான் ஊருக்கு கிளம்புறேன். தாராளமா போங்க. நான் போறேன்னு சொல்றதுல உனக்கு வருத்தம் இல்லையா? இல்ல. சரி, உன்னை மறக்காம இருக்கிறதுக்கு எனக்கு ஒண்ணு கூட. என்ன வேணும்னு சொல்லுங்க, தோப்பனார் கிட்ட கேட்டு வாங்கி தரேன். இது தோப்பனாட்ட கேக்குற விஷயம் இல்ல, ரகசியமா ஒரு முத்தம் கூட. நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோமே, தப்பே இல்ல. நீங்க இப்படி நினைச்சுட்டு இருந்தா என்ன மாப்பிள்ள, சந்தியாவை ரொம்ப பிடிச்சு போச்சா? தோட்டம் தரவுன்னு பின்னாடியே சுத்துறேன். சந்தியா கிட்ட சொல்லிட்டு போயிட்டு ஊருக்கு போய் மத்த ஏற்பாடுலாம் பண்ணலான்னு தான். தங்கமான மாப்பிள்ள, சந்தோஷமா அனுப்பி வையுமா. போயிட்டு வாங்க. பூ பறிச்சுண்டு சீக்கிரமா ஆத்துக்கு போமா. மாப்பிள்ளைய அனுப்பி வச்சுட்டு வர்றேன். சரிங்கப்பா. வாங்க மாப்பிள்ள, வாங்கோ. சந்தியா வர்றேன். நடங்கோ. பிரியவாழ்கிட்ட எல்லாம் பேசி நல்ல நாள் பார்த்துட்டு வாங்கோ. யாரு?
ஆத்துக்காரனா நன்னா பேஷா பஞ்சு முட்டாய் மாதிரி இருக்கா. நன்னா பொருத்தமா தான் இருக்கு. 2 பேரும் குடும்பம் நடத்துங்கோ, பேஷா இருக்கும். ஆமா அவர்தான் என் ஆத்துக்காரர். உங்களை விட ரொம்ப நல்லா இருக்கார்ல, அதான் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. குத்துறா ஒரு குத்து. தங்கராசு, அப்பா. பக்கத்து ஊர் ஜெமினை பற்றி உனக்கு தெரியும்ல? தெரியும்ப்பா. அவ்வளோ பெரிய இடத்துல இருந்து உனக்கு பொண்ணு கொடுக்க ஆசைப்படுறாங்கப்பா. மொத்த சொத்துக்கும் ஒரே பொண்ணு. அந்த பொண்ணு மட்டும் நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டா அதுக்கப்புறம் எல்லா சொத்துக்கும் நீ தான். இந்த காலத்தில் நியாயமாக கஷ்டப்பட்டு அவ்வளோ சொத்து கண்டிப்பாக சேர்க்கவே முடியாது. உன்னை தேடி வர தேவதையை வேண்டான்னு சொல்லாமல் ஒத்துக்கிறது புத்திசாலித்தனம். என்னம்மா நீ எதுவும் பேசாம இருக்க? அதான் அப்பா சொல்லிட்டாரடா. நான் ஒன்று சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? நான் அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே எனக்கு அத்தை பேர் வச்சுடா சொல்லி சந்தோஷப்பட்டீங்களே. அந்த பாசத்தெல்லாம் மறந்துட்டீங்களாப்பா? மாமா நினைச்சா என்னை விட நல்ல மாப்பிள்ளையா பார்த்துருக்க முடியும். ஆனா அவர் என்னத்தானே மாப்பிள்ளைய நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அத்தை மாமா பாசத்துக்கு முன்னால ஜமீன் சொத்து என்ன பெருசாப்பா? பணக்காரனா வாழ்றதுக்கு தான்ப்பா பணம் வேணும். மனுஷனா வாழ்றதுக்கு பாசம் மட்டும் போதும்பா. இந்த காலத்து பசங்க வரதட்சணைக்கு ஆசைப்பட்டு தானே கல்யாணத்துக்கே ஒத்துக்கிறாங்க. ஆனா என் பையன் சொத்துக்கு ஆசைப்படுறானா இல்ல சொந்தத்தை மதிக்கிறானான்னு தெரிஞ்சுக்க தானே அந்த பொய்ய சொன்னேன். ஆமாப்பா, மாமா உன் மேல அளவுக்கு அதிகமா பாசம் வச்சிருக்காரு. அவர் மரியாதையை காப்பாத்துற தகுதி உனக்கு இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அதுக்காகத்தான் அப்பா வேணான்னு சேர்ந்து இப்படி ஒரு அப்பா, எல்லா பெத்தவங்க மாதிரியும் பிள்ளைங்க மேல கண்மூடித்தனமா நம்பிக்கை வைக்காம என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்களே. நான் தப்பா நினைக்கலப்பா. உங்களுக்கு திருப்தி தானே? நான் இப்பவே உங்க மாமா வீட்டுக்கு போய் உன் கல்யாண விஷயமா பேசிட்டு வந்துடுறேன். சந்தோஷமா? என்னாச்சு உங்களுக்கு? உங்க 2 பேருக்கும் பிறந்த வீட்டு மேல பாசம் அதிகமா, புகுந்த வீட்டு மேல பாசம் அதிகமான்னு கண்டுபிடிக்க போறேன். எப்படி கண்டுபிடிப்பீங்க? வலது கை அதிகமா சவுந்திருந்தா பிறந்த வீட்டு மேல பாசம் அதிகம்னு அர்த்தம். இடது கை அதிகமா சவுந்திருந்தா புருஷன் வீட்டு மேல பாசம் அதிகம்னு அர்த்தம். ஓஹோ அப்படியா? ஓஹோ எங்க மேலயே சந்தேகமா? வெச்சுடுங்க பார்க்கலாம். 10 நிமிஷம் தான் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கையை கழுவிடணும். என்ன? சரி 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 வாங்க பழச்சோளம் சாப்பிடலாம். எங்களுக்கு வேண்டாம், நீங்க சாப்பிடுங்கண்ணா. ஏய் நீ வாயண்டா. வரேண்ணா. என்ன பாரதி, அண்ணா? பழச்சோளம் நல்லா இருக்கா? சாப்பிடுண்ணா, சூப்பரா இருக்கும். அண்ணா எனக்கு ஒன்று எடுத்துக்கணும். என்னடா? ஏய் அன்னைக்கு சாப்பிட்டதோட இது நல்லா இருக்குல்ல? ஆமாண்ணே. சாப்பிடுங்க. எப்படி இருக்கு? தேன் மாதிரி இருக்கு. நம்ம தோட்டத்து பழம் நல்லா இருக்குல்ல? என்னடா? ஆமாண்ணே, சூப்பரா பார்த்து சாப்பிடு, வயிற்று வலிக்க போகுது. எனக்கா? சரி சரி கையை கழுவுங்க. புகழாந்தி போய் தண்ணி எடுத்துருவாடா. சரிண்ணே. எப்படி சவுந்திருக்கு? அண்ணங்கார மேல பாசம் இருக்கா இல்லையான்னு பாத்துருவோம். இந்தாங்கண்ணே. கொடு, கை நீட்டுங்க. கழுவு கழுவு, நல்லா தேய்ச்சி கழுவுங்க. கை காட்டுங்க, காட்டு. டேய் இங்க பாத்தீங்களாடா, தங்கச்சிங்களுக்கு நம்ம மேல தானே பாசம் அதிகம். 2 பேருக்கும் வலது கை மட்டும் தானே செவந்திருக்கு. நான் தான் சொன்னேன்ல, தங்கச்சிங்கன்னா தங்கச்சிங்க தான்டா, பாசக்கார பிள்ளைங்கடா. ஆமாண்ணே, 2 பேரும் நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்காங்கண்ணே. நீங்க நல்லா ஏமாந்தீங்களா? வெச்சதுமே இடது கையை கழுவிட்டோமே. அட படுவா ராஸ்கோல். அப்படியா? பாத்தீங்களாடா, இங்க இருக்கிற வரைக்கும் தான் அண்ணன் தம்பிங்க எல்லாம் புருஷன் வீட்டுக்கு போனாங்க நம்மள மறந்துடுவாங்க. இவங்கள புடிங்கடா, புடிங்கடா 2 பேரும். புடிங்கடா. யாரை ஏமாத்துறீங்க? இதோ வரேன். இல்லைங்கிற ஏமாத்துற. டேய் பாரதி, புடா புடா, கவிதா புடி, கவிதா புடி. புடிடாங்கறல. புடி புடி. வா வாங்க வாங்க. என்ன ஏமாத்துறீங்க? ஓடி போய் விளையாடுறது. புடிடா டேய். என் பொண்ணு முகத்தை பாருங்கடா, அவ சிரிப்புல கல்யாண கலை தெரியுது. அப்பா எனக்கு ஒன்னும் அவசரம் இல்லப்பா, பெரிய எனக்கு முதல்ல முடிங்க. அண்ணியை கொஞ்ச நாள் அதிகாரம் பண்ணிட்டு அப்புறம் தான் போவேன். சந்தியா வேண்டாம், சொன்னா கேளு. சந்தியா கூட, சந்தியா சந்தியா நில்லு. இந்த சந்தியா அம்மா
அடிபடுக்கான்னு பார்க்கலாம். வேண்டாம். அடிச்சனா இரு, நான் பார்க்கறேன் இரு. ஐயோ, சொன்னா கேக்குறியா? எல்லாம் உங்களாலதான். இரு. ஐயோ வலிக்குதே. கொஞ்சம் எரியும், தாங்கிக்க. ஒன்றும் ஆகாது. ரொம்ப வலிக்குதா? வீடு பாருங்க தெரியும். சும்மா சொன்னேன், உட்காருங்க. ஏய், இங்க பாரு. உனக்கு வலிக்காம இருக்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்ன? கல்யாணமான புதுசுல மாமியார் வீட்டுல மாப்பிள்ளைக்கு அடிக்கடி நாட்டுக்கோழி ஆக்கி போடுவாங்களே, ஏன் தெரியுமா? ஐயோ, அத போய் என்னன்னு கேட்டா எனக்கு என்ன தெரியும்? வாழ்க்கையோட உச்சக்கட்ட ரகசியமே அதுக்குள்ளதான் அடங்கியிருக்கு. கேக்குறதுக்கு அருவருப்பா இருக்கு. இதுல என்ன பெரிய ரகசியம்? கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா அம்மாக்களும் தான் பொண்ணுக்கு அந்த 3 நாள் சரியா வருதான்னு கவனிப்பாங்க. 2 நாள் தள்ளி போனாலே பதட்டப்படுவாங்க. அதுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதே அம்மா தான் பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2 வாரம் தள்ளி போனாலும் ரொம்ப ஏன் தெரியுமா? இதே மாதிரி பையனும் பொண்ணும் விடிகிற வரைக்கும் வெக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன நடக்கும்? போங்க, நீங்க ரொம்ப மோசம். நான் கிளம்புறேன். இதுக்கு மேலதான் முக்கியமான விஷயமே இருக்கு. அதை தெரிஞ்சுக்காம போன எப்படி? உட்கார். இப்போ 2 பேர் கலந்துக்கிற போட்டியில ஒருத்தர் தோத்தாதான் இன்னொருத்தர் ஜெயிக்க முடியும். 2 பேரும் சமமா போயிட்டு இருந்தா யாரும் ஜெயிக்க முடியாதுல்ல? அந்த மாதிரிதான் முதலிரு வரையில வெக்கமும் இருக்கும், ஆசையும் இருக்கும். 2 சமமா இருந்தா ஒண்ணுமே நடக்காதுல்ல? அதனால தான் கூச்சத்தை போக்கி ஆசையை தூண்டி விடுறதுக்கு நாட்டுக்கோழி அடிச்சு மாப்பிள்ளைக்கு